வணக்கம் மக்களே. நாம் இப்போது டெல்லியில் இருக்கோம். டெல்லிக்கு சென்னையிலேருந்து நேராக ஏன்டா டெல்லிக்கு வந்தோம்னா, அது ஒரு வருஷ கதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோத்பே அப்படின்ற ஹாங்காங்கில் ஒரு ஏல கம்பெனி, அவன் புத்தரோட எலும்பு கலசம் அதோட தங்க ரத்தின வைரம் டைடூரி என 350 பொருட்களை ஏலம் விட்றான்ட்டான் மே 7 ஏன்டா 350 பொருட்கள் அதுவும் புத்தரோட எவன் ஏலம் விட்றான்னு சொல்லிட்டு அதை நம்ம சண்டை போட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு 1000 கோடி கொடுத்து, மொத்தமாக கவர்மெண்ட்டு கொடுக்கல, கோத்ரேஜ் கம்பெனி கூட ஒரு டைஅப் வச்சு, ஆமாம் இந்த 1000 கோடிக்கு ஒரு 10 பேர் ஒரு டைஅப், ஏன்னா புத்தரோடது இல்லை சரின்னு சொல்லி 1000 கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்து டெல்லியில் ஒரு இடத்துல அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி இது ஏன் ஏல கம்பெனிக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பையன் பெப்பே அப்படின்னு ஒரு பையன் வந்து இதெல்லாம் வைத்து எனக்கு பொருளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏல கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் ஏலத்தை வைக்கிறதுக்கு வந்துட்டான். சரின்னு சொல்லி அந்த பையன் யாருன்னு போய் பார்த்தா, அவன் எங்களோட தாத்தாவோட தாத்தா. அவர் வந்து பிரிட்டிஷ் பீரியடில், அதாவது 1800 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பேட்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு பெரிய எஸ்டேட்டு, கிட்டத்தட்ட 300 ஏக்கர் எஸ்டேட்டு, அந்த இடத்துக்கு வேலைக்கு வர்றார். அந்த 300 எஸ்டேட் வாங்கின ஓனர் இருக்கார்ல, அவர் அந்த இடத்த எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காரு தெரியுமா? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின கம்பெனி அந்த மொத்த எஸ்டேட்டையும் நிர்வகிக்கணும்ல, அதுக்கு 2 மேனேஜரை போடுறார். அதில் ஒரு மேனேஜர் தான் இந்த ஸ்காட்லாந்தை சேர்ந்த வில்லியம் பெப்பே. இவர் இந்த பெப்பேன்னா நான் கூட ஃபஸ்ட்டு நம்ம போர்ச்சுகல் ரியல் மேட்ரிட் டொனால்டோக்குள்ளே விளையாடுற பெப்பேக்கு யாரோ சொந்தக்காராக இருப்பார் போல் நினச்சேன். அந்த பெப்பே வேறு, அவர் போர்ச்சுகல், இவர் வந்து ஸ்காட்லாண்டு. இந்த வில்லியம் பெப்பே 1820 இந்த உத்தரப்பிரதேசத்தில் பேட்பூர் அப்படின்ற பெப்ரிவா அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் வந்து வேலைக்கு எஸ்டேட்டில் சேர்றாரு. இவர் வேலைக்கு சேர்ந்த நல்ல நேரம் ஓனர் மண்டையை போட்டுறாரு. ஓனர் மண்டையை போட்ட உடனே ஓனர் அம்மாவை மேனேஜரே கல்யாணம் பண்ணிக்கிறார். சொத்தையும் கவனிச்சுட்டு மேனேஜரோ சொந்தக்கார அம்மா ஓனரோட பொண்டாட்டியும் கவனிச்சிக்கிறார். இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் வில்லியம் பெப்பே ஒரு நல்ல என்ஜினியர் அப்படின்றதுனால அந்த ஒரு மாதிரி 300 ஏக்கரில், அது ஏற்கனவே அந்த இடம் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு பார்த்து கை மாறி இவங்ககிட்ட 10,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. சரின்னு இவங்க அங்கே இருக்கிற கிராம பொதுமக்கள்லாம் வச்சு இவர் விவசாயம் பார்க்கலான்னு சொல்லிட்டு விவசாயம் பார்த்துறாரு. இவர் தான் என்ஜினியர் ஆச்சு. ஸோ தண்ணி கரெக்டாக ஏரி மாதிரி அங்கங்கே வச்சுட்டு சின்னதாக கட்டி அதிலேருந்து இரிகேஷன் வர வச்சு அதில் கரெக்டாக தண்ணி பாய்ச்சி நெல், அதுக்கு முன்னாடி யார் என்னென்ன பயிர் வைக்கிறாங்க, ஆனால் இவர் நெல் தான் வந்து பயிர் வைக்கிறாரு. ஸோ நெல்லை பயிர் வச்சோன்னா நல்ல வருமானம். குழந்த பிறக்குது. குழந்த திருப்பி இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சி நல்லா படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு ரிட்டன் வந்தவுடனே இவர் அப்பா மண்டையை போட்டுறாரு. பையன் இவன் தான் மேட்ரு, வில்லியம் கிளாக்ஸ்டன் WC பெப்பே. இவர் வந்து இந்த இடத்த அதுக்கப்புறம் வாங்குறாரு. வாங்கினவர் சும்மா இல்லாமல் அந்த இவர் 300 ஏக்கருக்கு நடுவில் ஒரு சில ஏரியாலாம் இவருக்கு கொஞ்சம், இவர் ப்ளஸ் ஆர்கியாலஜிஸ்ட், இவருக்கு கொஞ்சம் பொறி தட்டுது. அப்படி பொறி தட்டுற சமயத்தில் ஒரு மேடை எடுத்து இவர் ஆராய்ச்சி பண்ணலாம், இதை நம்ம ஆர்கியாலஜிக்கல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் இது பண்ணுறாரு. பண்ணும்போது தான் அவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடம் தான் புத்தரோட பிறந்த இடம், கபிலவஸ்து அப்படின்னு சொல்லி. அப்போது இதுக்குள்ளே சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் 10,000 ரூபாய்க்கு இவங்க அப்பா, அவர் கூட வாங்கலை, அவர் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனார் மேனேஜராக. அந்த இடத்துல எடுத்து நோண்டும்போது உள்ள ஒரு பெரிய
கல்லில் ஒரு பொட்டி கிடைக்குது. வெறும் கல், கிட்டத்தட்ட இந்த பக்கம் 6 அடி 4 அடி 6க்கு 4ன்ற சைஸில் ஒரு கல் பொட்டி. அதை திறந்தால் உள்ள ஒரு பெட்டி, அதை திறந்தால் ஒரு கலசம். கலசத்தை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு தங்கப்பேழை. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள வெள்ளி. அது உள்ளே ஓப்பன் பண்ணால் எலும்பு. அதை சுற்றி நிறைய வைரக்கல், தங்கத்தாலான இது, செப், வெள்ளி, மரகதக்கல் அப்படின்னு ஏகப்பட்ட ரைட். மொத்தமாக ஒரு நிறைய ஐட்டம் கிடைச்சதில்ல. அப்போது இந்திய அரசாங்கத்தை என்ன பண்ணது, தம்பி நீ பாதி வச்சுக்கோ, நான் பாதி வச்சுக்கிறேன்னு சொல்லி 2ஆக பிரிச்சுக்கிறாங்க அந்த அகழ்வாயில் கிடைச்ச பொருட்களை. அது புத்தரோட எலும்பு தானா இல்லை யாரோட எலும்பு அப்படின்னு சில பல ரிசர்ச் ஆராய்ச்சிகள் அப்போ போனாலும் சரி ஓகே அதெல்லாம் போகிறது போட்டோன்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்கிற மியூசியத்தில் பாதி வச்சுட்டு மீதி பாதி பொருளை இவங்க பிரிட்டிஷுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. பிரிட்டிஷுக்கு எடுத்துன்னு போன பொருளை தாத்தாவோட தாத்தாலாம் செத்து போய் கொல்லு பேரனோட பையன் இப்போ இந்த பொருளை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு விற்க சொல்லிட்டான். விற்க வந்ததுக்கு அப்புறம்தான் இது ஏலத்தெல்லாம் விடக்கூடாது, இது புத்தரோட எலும்பு, அவரோட இது மத ரீதியான இது நாடு மதம் மொழி சாரம் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, புத்தரை வணங்குற எல்லா கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க சரி சமரசம் பேசி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கின்னு போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் 1000 கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை தான் இப்போது டெல்லியில் இருக்கிற இந்த ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அது கூட மியூசியம் இல்லை, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ வச்சுருக்குறாங்கல்ல அதுக்கு அங்கே ராஜ்புட் சேர்ந்த தோமர் அப்படின்ற முதலாவது ஒரு டெல்லியை சிட்டியை உருவாக்கியிருக்காரு. அதுக்குள்ளே தான் இந்த புத்தாவோட ரிலிக்ஸை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட எங்கே ஆரம்பிக்கிற வரலாறுனா 2500 வருஷத்துக்கு ஆரம்பிக்கிற வரலாறு. இதில் இன்னொரு வரலாறு இருக்குது. இந்த பெப்பே எப்படி இதை கண்டுபிடிக்கிறாருன்னா ஃபாகியான் யோங்ஸ்வாங் அவங்க போன குறிப்புகள்லாம் வச்சு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸு கபிலவஸ்துனா இங்கே இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில், பீகார்லேருந்து இவ்வளோ தூரம், இதுலேருந்து இவ்வளோ தூரம், அப்போ இந்த மேடு தான் இவரோட பிறந்த இடமா இருக்கும், இல்லை இங்கே ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரலாறு. ஸோ புத்தரோட வரலாறு 2500, ஃபாகியாங் யுவாங்ஸ்வாங் வந்த வரலாறு ஒரு கிபி 400 கிபி 600. அதுக்கப்புறமா 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பெப்பே, அதுக்கப்புறம் அவங்க பசங்க அதை அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போக அதை எடுத்துகிட்டு இங்கே விற்க கடைசியாக புத்தரை விரும்பி அவரை நேசிக்க ஆரம்பித்ததில் பெரிய விஷயம் இந்திய வரலாறே நம்ம திரும்பி திரும்பி படிக்க வேண்டியதாகி போச்சு. புத்தர் ஆக்சுவலாக ஒரு பெரிய நாத்திகர். அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆனால் அவர் நாத்திகராக இருந்ததை விட அவரை ஒரு சாமியாக வச்சு இவனுங்க பண்ணுற அலும்பு இருக்குது சாமின்ற கதையாக தான் இருக்குது. எது எப்படியோ வரலாறை நம்மளை படிக்க வைக்கிறதுல புத்தரோட பங்கு பெரும் பங்கு. ஆனால் இந்த மாதிரி அசோகர் 84,000 ஸ்தூப்பா கட்டினாராம் இந்தியா முழுக்க. ஒரு ஸ்தூப்பாலேயே இவ்வளோ, இப்போதைக்கு ஒரு ஸ்தூப்பாவில் நோண்டி எடுத்த பொருளே 1000 கோடி இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தூப்பாலிருந்து இவங்க எடுத்து எங்கெங்கெல்லாம் போய் எவ்வளோ பணத்தை ஆட்டையை போட்டு இன்னும் மண்ணுள்ள நமக்கு தெரியாமல் எவ்வளோ சொத்து இருக்கலாம். இது எப்படியோ டெல்லியில் இப்போது மால்வியா நகர் அப்படின்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோட்டைக்கு உள்ளே தான் இந்த புத்தரோட எலும்பு, அந்த கலசம், அதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற ஒரு குடுவை, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குடுவை. அதெல்லாம் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு அந்த டெக்னாலஜியே இன்னும் தெரியல. இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நிறைய காந்தார கலையை சேர்ந்த ஒரிஜினல் கற்சிற்பங்கள்லாம் இது உள்ளே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக புத்தரை விரும்புகிற எல்லோரும் இந்த இடத்த
கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் சீக்கிரம் மூடிடுவாங்க. நன்றி, வணக்கம்.